நான் நேற்று உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க் தந்தேன். நான் அதை இன்னைக்கு பார்ப்போம். முதலாவது ஹோம்ஒர்க் வந்து இந்த வைரம் சத்தம் சத்தம் சத்தம். ஹலோ, சத்தம் கிளியரா இருக்கு, கொண்டு பாருங்க. சரி சரி. அப்ப முதலாவது கேள்வியை பார்த்தோம்னா இந்த வைரம் என்று சொல்லப்படுது. வைரம் வைரம் இந்த டயமண்ட் என்று சொல்லுவோம், கெமிஸ்ட்ரியில எல்லாம் படிச்சிருப்பீங்கள். அந்த வைரம் வந்து முருவிச்சுட்டி வந்து கூட, அது முருவிச்சுட்டி என்சாமன் 2.4. அதுல அந்த எளி விலகல் கோணம் வருமோன்னு பார்ப்போம். அப்ப இதுல உங்களுக்கு எத்தனை பாகையில படுதுன்னு சொல்லப்படுது? 60 பாகை. 60 பாகை கோணத்துல 60 பாகை என்ன கோணத்துல இழிவிலர் கோணம் தான் உங்களுக்கு 60 பாகை அல்ல. இந்த ஐ என்ற ஒரு கோணத்துல படும் பொழுது இது வந்து 60 பாகை. ஏ சமன் 60 பாகை. ஏ வந்து 60 பாகை. இதுல இழிவு விலர் கோணத்தை தான் உங்களுக்கு கேட்டு கிடக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும், அரியத்துல சமச்சீராகத்தான் முறிவடையும் இழிவில நிலையில. இது தெரியும், முடிவில கோணம் இருக்கோன்னு பார்ப்போம். இதேவேளை இல்லாமையும் இருக்கலாம். சரியானே? அப்ப நாங்கள் இழிவிலர் கோணத்தை எப்படி காணலாம் என்று முதலாவது பார்ப்போம். அப்ப இதுக்கு பதிலாக என் சமன் சமன்பாடு படிச்சுக்காது. அந்த சமன்பாடு தான் முக்கியம். சைன் ஏ பிளஸ் டி பை 2 கீழ் சைன் ஏ பை 2. இது ஒரு முக்கியமான சமன்பாடு. இழிவிலகல் நிலையில பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான சமன்பாடு. இந்த இழிவிலகல்ல என்ன செய்யும் என்றால் கதிர் வந்து சமச்சீராகத்தான் முடிவடையும். இழிவிலகல் நிலை இருந்தால் சமச்சீராக முடிவடையும். அந்த சந்தர்ப்பத்தில் என் சமன் சைன் ஏ பிளஸ் டி பை 2 ஓவர் சைன் ஏ பை 2 என்ற சமன்பாட்டை பயன்படுத்தலாம். அப்ப இதுல எண்ணுக்கு பதிலாக 2.4 போடும். தந்திருக்கு வைரத்துக்கு வந்து 2.4 சமன் சைன் ஏ வந்து 60 வந்திருக்கு. அப்ப நாங்க ரெண்டால பிரிச்சமாக இருந்த ரெண்டையும் பிரிக்கணும். ஏயும் பிரிக்கணும், டிஏயும் பிரிக்கணும். ஏ நாங்க 60 ரெண்டால பிரிச்சோம்னா 30 வரும், பிளஸ் டி பை 2 வரும், கீழ் சைன் 30 வரும். சைன் 30. ஆகவே சைன் 30 சக டி பை 2 சமன் 2.4 into 2.4 into sin 30. sin 30. sin 30 உங்களுக்கு தெரியும், அது என்று வரும். நீங்க சுருக்கினீங்கன்னா 1.2 என்ற பெருமானம் பெறப்படும். 1.2 என்ற பெருமானம் உங்களுக்கு பெறப்படும். ஆனால் எந்த கோணத்தின் சைன் பெருமானமும் சைன் தீட்டா பெருமானமும் உங்களுக்கு less than 1 ஆகவும் less than or equal to 1 greater than or equal to -1 என்றவாறு அமையும். அப்ப இதுல வந்து 1.2 என்பது ஒன்றை விட பெரிய நம்பராக இருக்கு, greater than 1. எனவே மேற்படி வைர அரியத்தில் இழிவு விலகல் நிலை பெறப்படாது. அதுதான் ஒரு தந்தனான். இந்த கேள்வி எப்படி அணுகல் பார்க்கத்தான் தந்தனான். அப்ப எழுதி கொள்ளுங்க. 1.2 greater than 1. 1.2 sin 30 plus d by 2 பெருமானம் 1.2. 1.2 greater than 1 ஆக இருப்பதனால டிக்கு மெய்ப்பெருமானம் இல்லை. டிக்கு மெய்ப்பெருமானம் இல்லை. எனவே இவ்வகையில் வைர அரியத்திற்கு இழிவு விலகல் நிலை இல்லை. இழிவு விலகல் நிலை இல்லை. அதான் இந்த கேள்விக்குரிய விடை. இந்த கேள்விக்குரிய விடை தரப்பட்ட கேள்விக்குரிய விடை என்ன கேள்வி தந்தா, என் சமன் 2.4 உடைய வைர அரியம் ஒன்றில இழிவு விலகல் கோணத்தை காண்க என்பதுதான் கேள்வி. அப்ப அதுக்கு விடை என்னண்டா, இவ்வகையான சந்தர்ப்பத்தில வைர அரியத்திற்கு இழிவு விலகல் நிலை இல்லை என்பதுதான் ஆன்சராக இருக்கும். அப்ப அதை எழுதிக்கொள்ளுங்க. இவ்வகையில் வைரத்துக்கு இழிவு விலகல் நிலை இல்லை. அதுக்கு கீழே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. எக்ஸசைஸ் EX வந்து போட்டுக்கொள்ளுங்க.
எக்ஸ் எக்ஸசைஸ் போட்டுக்கொள்வோம். மேலே கூறப்பட்ட வைர அரியத்தில் இழிவு விலகல் நிலை பெறப்பட வேண்டும் எனின் அரியக்கோணம் A இன் வீச்சை காண்க. அரியக்கோணம் A இன் வீச்சை காண்க. அரியக்கோணம் A இன் வீச்சை காண்க. அப்படி ஒரு கேள்வி வந்தா A சமன் 60 போடப்படாது. A இன் வீச்சு என்ன, அந்த வீச்சை கண்டுபிடிக்கணும். A எவ்வாறு அமைய வேண்டும் என்பதுதான் கேள்வி. A எவ்வாறு அமைந்தால் ஒரு இழிவு விலகல் கோணத்தை கண்டுகொள்ளலாம் என்பதுதான் கேள்வி. A இன் வீச்சை காண்க. திருப்பி சொல்றேன், மேலே கூறப்பட்ட வைர அரியத்தில் இழிவு விலகல் நிலை பெறப்பட வேண்டுமெனின் A இன் வீச்சை காண்க என்பதுதான் கேள்வி. அப்ப நாங்கள் இதுல நீங்கள் ஏக்கி 60 என்று போட்டு செய்தீர்கள். இப்ப நீங்கள் ஏக்கி 60 போடப்படாது. A இன் வீச்சு கேட்கப்பட்டிருக்குது. அப்ப எண்ணுக்கு பதிலாக 2.4, அது முந்தின மாதிரி தான். எண்ணுக்கு பதிலாக 2.4 சமன் சரியா? சமன் A என்னன்னு தெரியாது. அப்ப என்ன செய்ய போறீங்க? sin A plus D by 2, sin A plus D by 2 கீழ் sin A by 2, sin A by 2 இத குறுக்கால பெருக்கினீங்கன்னா sin A plus D by 2 சமன் 2.4 into sin A by 2. இப்ப இதுக்கு ஒரு இழிவு விலகல் நிலை பெறப்பட வேண்டுமாக இருந்தால், இது ரெண்டு போடுங்க. இழிவு விலகல் நிலை பெறப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த பெருமானம் இருக்குதா, இந்த பெருமானம் ஒன்றை விட சின்னனாக இருக்கும். ஒன்றுக்கு சமனாக இருக்கலாம் அல்லது ஒன்றை விட சின்னனாக இருக்கலாம். ஒன்றை சமனாக இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு விட சின்னனாக இருக்கலாம். இந்த பெருமானம் உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஒன்றை விட சின்னனாக இருக்கும். அப்ப ஒன்றை விட சின்னனாக இருக்கணுமாக இருந்தால் இதை நீங்க சுருக்கி எடுப்பதன் மூலம் ஏக்குரிய வீச்சை கண்டுகொள்ளலாம். நாங்கள் கண்டுகொள்ளலாம். எவ்வாறு ஏக்குரிய வீச்சை கண்டுகொள்ளலாம் என்பதை அடுத்து பார்ப்போம். ஏக்குரிய வீச்சை கண்டுகொள்ளலாம். அப்ப sin 2.4 into 2.4 into sin A by 2. A by 2 சிறிது அல்லது சமன் 1. சிறிது அல்லது சமன் 1. எனவே sin A by 2 சுருக்குவோம். sin A by 2 சுருக்கினீங்கன்னா சிறிது அல்லது சமன் 1/2.4. 1/2.4. அப்ப sin A by 2 பெருமானம் 1/2.4 ஆக இருந்தென்றால் என்ன வரும்? இந்த sin A plus D by 2 பெருமானம் ஒன்றை விட சின்னனாக இருக்கும். எனவே இழிவு விலகல் நிலை இருக்கும். எனவே sin A by 2 நாங்கள் மீளவும் சுருக்கி கொண்டு போனால் சிறிது அல்லது சமன் 1/2.4 விடை என்ன? 1/2.4 விடையை நீங்கள் காண வேண்டும். ஒன்றை 2.4 பிரிக்க வேண்டும். ஒன்றை 2.4 பிரிக்க வேண்டுமாக இருந்தால் மடக்கைக்கு போங்க. 10×24 போட்டும் பிரிக்கலாம், மடக்கையாலையும் பிரிக்கலாம். மடக்கையால பிரிக்கிறத பார்ப்போம். ஒன்றை நாங்கள் பிரிப்பமாக இருந்தால் ஒன்றுக்கு மடக்கியே பார்ப்போம். ஒன்றுக்கு மடக்கிய பார்த்தோம் என்றால் 0.10 10 0 மடக்கியே பாருங்க. 10 0 மடக்க பார்த்தீங்கன்னா 0 0 0 2 பேர்
2.4க்கு மடக்கிய பாப்பமாக இருந்தால் அதுக்கும் 0.24 மடக்கிய பாருங்க. 24 மடக்கிய பாத்திரம் 38 0.2 என்று இருக்கு. 38.02 உங்களுக்கு மடக்கை. இதை கழிக்க வேணும். பிரித்தல் நடைபெறுவதனால கழிக்க வேணும். கழிக்கல 10ல் 2 போனா 8, 9ல் 9 வரும், 9ல் 0 போனா 9, இதுல 9 வரும், 9ல் 8 போனா 1, இதுலயும் 9 வரும், 9ல் 3 போனா 6. இதுல 1 எடுத்தபடியினால பார் 1 என்று வரும். பார் 1 என்று இடத்துல. ஆகவே அப்ப நாங்கள் இதோட பெருமானத்தை எவ்வாறு காணலாம் என்ற 61.98 என்பது எங்க இருக்குன்னு பாருங்க. மடக்கி அட்டவணை எடுத்து 61.98 61.91 கிடக்கு. 41 6ல கிடக்கு. 41 6ல கிடக்கு. 41 6ல உங்களுக்கு இருப்பது 41 6ல இருப்பது 61.91. 61.91. எங்களுக்கு மேலதிகமாக இன்னும் ஒரு 7 தேவை. அதே லைன்ல போனீங்கன்னா 6ல இருக்கு. அப்ப இடத்துல இன்னும் ஒரு 6 போடும். போட்டுட்டு நியம வடிவத்தில் தசங்குத்தோடு into 10⁻⁻1. ஏன் 10⁻⁻1 பார் 1 இருக்கு. அப்ப இதுல இருந்து பார்த்தமா இருந்தா sin a/2 சிறிது அல்லது சமன் 0.4166 என்று. இப்ப நீங்கள் செய்ய வேண்டியது 4166 என்பது எங்க இருக்குன்னு பார்க்கணும். எங்க பார்க்கணும்? சைன் அட்டவணைக்கு போகும். சைன் அட்டவணைக்கு போய் 4166 எங்க இருக்குன்னு பாரு. 4166 எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4166 4147 இருக்குது. 4147 இருக்குது. 24 பாகை 24 பாகை 30 கலையில இருக்கு. எங்களுக்கு 66 தேவை. அப்ப மேலதிகமாக எவ்வளவு தேவை? 47 57 9 19 தேவை. மேலதிகமாக 19 தேவை. 19 நாங்கள் தேடுவோமாக இருந்தால் 7 கலையில இருக்கு. ஆகவே 37 கலை என்று 37 கலை. சிறிது அல்லது சாமன் இப்படி வரும். 24 பாகை 37 கலை. அப்ப a/2 சிறிது அல்லது சமன் a/2 என்று வருமா? a/2 சிறிது அல்ல சமன் 24 பாகை 37 கலை. ஆகவே a சிறிது அல்ல சமன் இது 2ஆல பெருக்கி விட்டீங்கன்னா சரி. 2ஆல பெருக்கி விட்டீங்கன்னா 7 14 1 மிச்சம் 3 6 7 74 கலை 48 48 பாகை. இது 60 கலையை விட கூடுதலாக இருப்பதனால ஆன்சர் வந்து ஏ சிறிது அல்லது சமன் 49 பாகை 49 பாகை எவ்வளவு வரும்? 14 கலை. இதுதான் அந்த கேள்விக்குரிய ஆன்சர். அந்த கேள்விக்குரிய ஆன்சர் இதாக இருக்கும். சரியா? அதே இந்த வீச்சு கேட்டு இருக்குது. ஏ வந்து 49 பாகை 14 கலையை விட சின்னனாக இருக்குமாக இருந்தால் ஏ வந்து 49 பாகை 14 கலையை விட சின்னனாக இருக்குமாக இருந்தால் தான் வைர அரியம் ஒன்றில நாங்கள் விலகற் கோணம் ஒன்றை கண்டறிய முடியும். வைர அரியம் ஒன்றில் இழிவு விலகல் கோணம் ஒன்றை கண்டறிய முடியும். சரி, இதை விட 50 பாகையாக இருந்தா ஏ சமன் 50 பாகை இருந்தா கண்டறிய முடியுமா? ஏ சமன் 50 பாகை என்றா கண்டறிய முடியுமா? காண முடியாது. ஏனென்றால் ஏ வந்து 49 14 விட பெருசா இருந்தா வராது, சிறிதாக இருந்தா மட்டும்தான் வரும். அப்ப ஏ சமன் 45 பாகையாக இருந்தா வருமா?
ஏ சமன் 45 பாகையாக இருந்தால் உங்களுக்கு வைர அரியம் ஒன்றுல இழிவிலகல் கோணத்தை கண்டு கொள்ள முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அதை உதாரணங்களாக போட்டுக்கொள்ளும். ஏ சமன் 50 பாகை எனின், ஏ சமன் 50 பாகை எனின் வைர அரியம் ஒன்றில் இழிவு விலகல் கோணத்தை கண்டறிய முடியாது. ஏ சமன் 50 பாகை, நாங்கள் 60க்கு கண்டறிய முடியாது. காரணம் அதுதான். ஏ சமன் 50 பாகை எனின் வைர அரியம் ஒன்றில் இழிவு விலகல் கோணத்தை கண்டறிய முடியாது. அதுக்கு கீழே என்ன எழுதி கொடுங்க. ஏ சமன் 45 பாகை எனின் கண்டறிய முடியுமா? ஏ சமன் 45 பாகை எனின் கண்டறிய முடியுமா? ஆம், ஏ சமன் 45 பாகை எனின் கண்டறிய முடியும். ஏனென்றால் இந்த நிபந்தனை திருப்திப்படுத்தப்படுவதனால 45 வந்து 49 14 விட உங்களுக்கு சின்னனாக இருப்பதனால ஏ சமன் 45 பாகையாக உள்ள பொழுது இழி விலகல் கோணத்தை வைர அரியம் ஒன்றில் கண்டறிய முடியும். ஆகவே இந்த விஷயத்தை அந்த கேள்விக்குரிய ஆன்சராக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. செய்தாக்கள் சரிபுல பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் இந்த கேள்வி தந்தனா, இழிவிலகல் கோணம் அமையாமலும் சில சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். வைரத்தை பொறுத்தவரையில அது முறிவுச்சுட்டி கூடிய ஊடகமாக இருப்பதனால கூடிய அரியக்கோண பெருமானங்களுக்கு இழிவிலகல் நிலையை பெற்றுக்கொள்ள முடியாது. அதை இந்த உதாரணத்தின் மூலம் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. இனி இரண்டாவது கேள்விக்கு போறோம். இது இரண்டாவது கேள்வி. நாங்கள் நேற்று ஹோம்ஒர்க்கா தரப்பட்ட இரண்டாவது கேள்வி. ஹோம்ஒர்க்கா தரப்பட்ட இரண்டாவது கேள்வி செய்து வச்சிருந்தீர்கள் பார்க்கறது சுகமாக இருக்கும், உங்களுக்கும் எக்ஸசைஸாக இருக்கும். என்றாலும் செக் பண்ணி கொள்ளுங்க. நேற்று ஹோம்ஒர்க்கா தரப்பட்ட இரண்டாவது கேள்வி எல்லாரும் எழுதிட்டீங்களோ? சுருக்கலில் எழுதி வச்சிருந்தால் திருப்பி ஒருக்கா பார்க்கும் பொழுது உங்களுக்கு கணித்தல்களை இலகுவாக மேற்கொள்ள முடியும். எல்லாரும் கொப்பியில எழுதி கொள்ளுங்க. இந்த மடக்கையும் எழுதி கொள்ளுங்க. மடக்கை வந்து கணக்கோட சேர்க்கக்கூடாது, பக்கத்துல செய்யும். மடக்கை விஷயம் இந்த கணக்கோட சேர்க்கக்கூடாது, பக்கத்துல ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நீங்க செய்யலாம். அது வந்து செய்முறை பகுதியில அடங்கக்கூடியது. எனவே அதனை நீங்க என்ன செய்யப்படாது, கணக்கோட சிலர் வந்து கணக்கோட செய்ய பார்ப்பினம், அப்படி செய்யப்படாது. அதே போல சிலர் வந்து இப்படி விரிப்பினம், இதை சமன்பாட்டை இப்படி விரிப்பினம், அதை அப்படி செய்யக்கூடாது. பாருங்க, வச்சு பாருங்க, இப்படி விரிக்க பார்ப்பினம். எப்படி விரிப்ப பார்ப்பினம் என்றால் இந்த சமன்பாட்டை sin a/2 நான் படித்த காலப்பகுதியில் பிள்ளைகள் இப்படி விரிக்க பார்ப்பினம். sin a/2 பிளஸ் sin d/2 என்றவாறெல்லாம் விரிக்கப்பார். இப்படியெல்லாம் விரிக்கப்படாது. பாருங்க, sin a plus d/2 என்று சொன்னப்பட்டால் இப்படி விரிக்க இயலாது, இப்படி மேத்ஸ்ல செய்ய முடியாது. எனவே அதை நாங்க தனியே வச்சு கொண்டுதான் கொண்டு போவோம். இப்படி நாங்கள் அந்த பிள்ளைகள் விரிப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பயோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் கூட செய்வோம். மேத்ஸ்லையும் இப்படி செய்கிறார்கள் இருக்கிறோம். எனவே கொஞ்சம் கவனம் எடுத்து சமன்பாடுகளை பயன்படுத்த வேண்டும். sin a plus d/2 என்பதை sin a/2 plus sin d/2 என்று விரிக்க முடியாது. இது உள்ளுக்கு இருக்கிற கோணத்தை இவ்வாறு செய்ய முடியாது. இது பிழையான விடயமாகும். கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன மாதிரி இவ்வாறான கணித்தல்களை மேற்கொள்ளலாம் என்பதை கவனத்தில் கொண்டு பிளவிடாம செய்ய வேண்டும். இதை நீங்க எழுதிருப்பீங்கன்னு நம்பிக்கையில நாங்கள் நியூ பேஜுக்கு போறேன். அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி என்ன மாதிரி அமைய போகுதுன்னு பார்ப்போம். அதுவும் நான் தந்த கேள்விதான். உங்களுக்கு எப்படி வருது என்றால், உங்களுக்கு கண்ணாடி அரியம் n சமன் 1.5. அது எதுக்குள்ள வைக்கப்படுது என்றால் ஒரு வாட்டருக்குள்ள வைக்கப்படுது. NW சமன் 4/3 உடைய நீருக்குள்ள வைக்கப்படுது. இந்த சந்தர்ப்பத்தில் இழிவு விலகல் கோணத்தை கணிக்கும்படி கேட்கப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் இழிவு விலகல் கோணத்தை கணிக்கும்படி கேட்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஏற்கனவே படித்த சமன்பாடு n சமன் sin a plus d/2
sin A plus D by 2 sin சரி n சமன் sin A plus D by 2 கீழ் sin A by 2. இது நீங்கள் வழியில் வைக்கப்பட்ட அரியம் ஒன்றுக்கு பயன்படுத்தலாம். இப்ப வழியில வைக்கப்படும் பொழுது n வந்து அரியத்தின் தனி முறிவு குணகம் வழி தொடர்பாக. அப்ப என்ன வருது என்றால் ஊடகத்தின் முறிவு குணகம் என்னின் கீழ் வழியின் முறிவு குணகம் என்று வருது. வழியில் வைக்கப்படும் பொழுது இந்த n என்பது எதுக்கு சமன்? n என்பது எதுக்கு சமன்? n கீழ் n சமன். n சமன் ஒன்றென்று வருவதனாலதான் உங்களுக்கு n என்ற விடை பெறப்படுது. இதே சந்தர்ப்பத்தில் இங்கு நீர் பயன்படுத்தப்படுவதனால இந்த NAக்கு பதிலாக என்னத்தை போடும்? NA வார இடத்துக்கு பதிலாக NW பிரதியிடப்பட வேண்டும். NW பிரதியிடப்பட வேண்டும். ஆகவே சமன்பாடு என்ன மாதிரி வரும்? சமன்பாடு எப்படி வரும் என்றால் NG இன் கீழ் NW எந்த ஊடகத்தில் வைக்கப்படுதோ அந்த ஊடகத்தின் முறிவுச்சுட்டி தான் பிரதியிடப்பட வேண்டும். அது சார்பான முறிவுச்சுட்டி பிரதியிடப்படல் வேண்டும். அவ எண்ணுக்கு பதிலாக NG இன் கீழ் NW பிரதியிடப்படல் வேண்டும். சமன் sin A plus D by 2 கீழ் sin A by 2. இதுதான் தற்போதைய சமன்பாடு. ஆகவே இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி இந்த கேள்வியை நீங்கள் செய்ய முடியும். இவ்வளத்தையும் எழுதிக் கொள்ளும். இந்த சமன்பாடு தான் பயன்படுத்த போறீங்க. இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நீங்கள் இந்த கேள்வியை செய்து கொள்ளலாம். தெரியும். அப்ப நாங்கள் இந்த கேள்வி எவ்வாறு செய்யலாம் என்பதை இப்பொழுது பார்ப்போம். இந்த சமன்பாடு தான் இப்ப நீங்க பயன்படுத்த வேண்டும். அப்ப NGக்கு பதிலாக 1.5 என்று போடுங்க, அல்லது 3/2. NGக்கு பதிலாக 3/2 போடுங்க. NGக்கு பதிலாக 3/2 போடும். கீழ் NWக்கு பதிலாக தெரியும் தந்திருக்குது 4/3 போடும். சமன் sin A plus D by 2 கீழ் இதுல பிராக்கெட் போடுங்க. A plus D by 2 கீழ் sin A by 2. இப்ப இந்த பின்னத்தை நாங்க சுருக்கமாக இருந்தால் 3/2 தர. இது வந்து அரணவை குறிக்கும் தர. அப்ப அரணை வந்து மாறும் பொழுது 3 மேல போகும், கீழே 4 வரும். அரணை இருக்குது, அந்த 3 நாங்கள் மேல போகும், கீழே 4 வரும். சமன் sin 60 நாங்க 2ஆல பிரிச்சோம் என்றால் 30 சக D by 2 கீழ் sin 30. இது சமன் 9/8. 9/8 நீர் சார்பான முறிவுச்சுட்டி. கீழே போடணும் நீர் சார்பான முறிவுச்சுட்டி. இது வந்து நீர் சார்பான முறிவுச்சுட்டி. 9/8. 9/8 தர sin 30 உங்களுக்கு அரை என்று தெரியும். sin 30 அரை சமன் sin 30 சக D by 2. இதை நீங்க சுருக்க வேணும். எவ்வாறு சுருக்கலாம் என்று பார்ப்போம்.
இப்ப மடக்கியை நாங்கள் பயன்படுத்துவோம். இதை சுருக்கிறதுக்கு மடக்கியை பயன்படுத்துவோம். 9×16. 9க்கு நீங்க மடக்க பார்த்தீர்களானால் 9க்கு மடக்கியே பாருங்க. 9க்கு மடக்க பார்த்தீர்களானால் 0.90 மடக்கி எடுத்துக்கொள்ளுங்க. மடக்கை 90 பாருங்க. 9க்கு மடக்கை நியம வடிவத்தில் இருக்குது. நியம வடிவத்தில் இருப்பதனால 0.90 பாருங்க. 95 42 95 மடக்கை பாருங்க. 90 கீழே 16 கிடக்கு. 16 என்று வரும் பொழுது நியம வடிவத்தில் வரும் பொழுது நடுவில் தசம் பெறும். 16 என்று வரும் பொழுது தசம் உங்களுக்கு 1.6 தான் நியம வடிவம். ஆகவே 16 என்று வரும் பொழுது 1 நியம வடிவம் பெறும். 1 தசம் 16 என்று வரும் பொழுது 1 தசம் என்று வரும். 16 சைவருக்கு மடக்க பாருங்க. 16 சைவருக்கு மடக்க பார்த்தீர்களானால் 20 41 இதை கழிக்க வேணும். பிரித்தல் நடைபெறுவதனால கழிக்க வேணும். அப்ப 16 41 கழியும். 16 சைபர் 20 41 கழியும். 2ல 1 போனா 1, 4ல 4 போனா 0, 5ல 0 போனா 5, 9ல 2 போனா 7, 0ல 1 போனா சொல்லுங்க. அப்பம் 0ல 1 போனா சொல்லுங்க. 0ல 1 போமா இருந்தால் மறை 1 பார் 1 சரிபுல பார்க்கலாம். நீங்க செய்த சரிபுல பார்க்கலாம். கூட்டி பாருங்க. 1 1 2, 0 4, 5 0 5, 7 2 9, 1 1 0 சரிபுல பார்க்கலாம். கூட்டினா சரிபுல பார்க்கலாம். இப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா 75 0 1 முரண்மடக்க பாருங்க. 75 0 1 முரண்மடக்க பாருங்க. 75 0 1 எங்க இருக்குன்னு தேடுங்க. 75 0 1 பாருங்க. அட்டவணை அங்கால பக்கம் திருப்ப வேண்டி இருக்குது. 75 0 1 74 97 கிடக்கு. 74 97 எங்க இருக்குன்னு பாருங்க. 75 74 அப்படியே பாருங்க. 75 0 1 தான் பார்க்க வேணும். 75 0 1 75 0 1 75 28 இருக்கு. 75 36 இருக்கு. 75 43 இருக்கு. 75 0 1 75 0 1 75 0 74 97 கிடக்கு. 74 97 கிடக்கு. 56 2 56 56 2 கிடக்கு. 74 97 மேலதிகமாக 4 தேவை. மேலதிகமாக 4 தேவை. 4 5 கிடக்கு. அப்ப நியம வடிவத்தில் தசங்குத்திட்டு 10 1 போடும். சமன் sin 30 சக d/2 30 சக d/2. அப்ப sin 30 சக d/2 சமன் எவ்வளவு? 0.56 5 6 2 5 5 6 2 5. இதை சைன் முரண்மடக்க பாருங்க. இதுக்கு சைன் முரண்மடக்க பாருங்க. சைன் முரண்மடக்க பார்ப்பதன் மூலம் இந்த கேள்வியை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். அப்ப சைன் 30 சக d/2 30 சக d/2 சமன் sin inverse 56 25 0.56 2 5 56 25. இதை நீங்கள் முரண்மடக்க பாருங்க. சைன் அட்டவணையை மீட விடுங்க. கொஞ்சம் சிக்கல் தான். அது எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு கேள்வி வந்தா சும்மா போயிடும். அப்ப சைன் இன்வெர்ஸ் பாருங்க. 56 25 56 25 என்பது எங்க இருக்குன்னு பாருங்க.
56 25 56 25 சைன் அட்டவணை எடுத்து பாருங்க. 56 25 56 16 கிடக்கு. 56 16 கிடக்கு. எங்க கிடக்குது? 34 பாகை 10 கலை. 34 பாகை 10 கலையில இந்த விடை இருக்கு. 56 16 எங்களுக்கு தேவை 25. மேலும் 9 தேவை. 9 வந்து 10 என்ற நம்பர் கிடக்குது. 4ல இருக்கு. எனவே 14 கலை என போடலாம். 10 வந்து இருக்குது. நீங்க அதை எத்தனையில கிடக்கண்டால் 4ல இருக்குது. 4ல இருப்பதனால 10ஓட கூட்டி வெட்டியல் என்றால் 14 கலை என பெறப்படும். அப்ப 34 பாகை 14 கலை. இதுதான் 30 சக d/2 பெருமானம். எனவே d/2 பெருமானம் d/2 பெருமானம் 34 பாகை 14 கலை. அதுல இது 30 கழிக்க வேண்டும். 30 கழிச்சம் என்றால் 4 பாகை 14 கலை என பெறப்படும். 4 பாகை 14 கலை என பெறப்படும். உங்களுக்கு கேள்வி வந்து டி. எனவே 2ஆல பெருக்கிவிட்டு இருந்தால் டியை காணலாம். அப்ப டி சமன் டி தான் கேள்வி. டி சமன் என்ன வரும் என்றால் 8 பாகை 28 கலை. 28 கலை. இதுதான் இந்த கேள்விக்குரிய ஆன்சராக இருக்கும். இந்த கேள்விக்குரிய ஆன்சராக இருக்கும். இந்த கேள்விக்குரிய ஆன்சர் வந்து 8 பாகை 28 கலை. நாங்கள் தந்த ஹோம்வொர்க் கேள்வி எல்லாம் செய்துட்டோம். நீங்க செய்திருந்தா சரி பார்த்துக் கொள்ளுங்க. அந்த ஹோம்வொர்க் கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் செய்துட்டோம். அப்ப செய்ய முடியாத அக்கள் இதை பார்த்து எழுதி கொள்ளுங்க. செய்து முடிக்காத அக்கள் இதை பார்த்து எழுதி கொள்ளுங்க. செய்த அக்கள் சரி போட்டுக்கொள்ளும். சரியாக இருந்தால் சரி போட்டுக் கொள்ளுங்க. ஏதாவது பிழைகள் இருக்குமா இருந்தால் திருத்திக் கொள்ளுங்க. அப்ப நீரில வைக்கப்படும் பொழுது இழிவிலர் கோணம் என்ன நடக்குது? கூடுதா குறையுதா? ஏற்கனவே வழியில வச்சு இழிவிலர் கோணம் கண்டினாங்க. அந்த பெருமானம் கிட்டத்தட்ட 37 பாகை கிட்ட வந்தது நீங்கள் ஏற்கனவே ஒரு கேள்வியில செய்ததை பார்த்திருப்பீங்க. அதே அரியம் 60 பாகை அரியம். அதே அரியம் இப்ப நீரில வைக்கப்படும் பொழுது இழிவிலர் கோணம் என்ன செய்யுது? குறையிறத காணக்கூடியதாக இருக்குது. சரிதானே? அதே அரியம். அப்ப நாங்க அடுத்த சாப்டருக்கு போக போறோம். இதை நாங்கள் அழிக்கிறேன். கட்டாயிட்டு முடியுதா? டைம் முடியுதா? நாங்கள் இனி அடுத்த சாப்டருக்கு போக போறோம். அடுத்த சாப்டர் என்னன்னு சொன்னப்பட்டால் ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. முழு அகத்தரிப்பு அறியங்கள். ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. முழு அகத்தரிப்பு அறியங்கள். முழு அகத்தரிப்பு அறியங்கள். சரி, முழு அகத்தரிப்பு அறியம் என்று சொல்லப்படும் என்றால் முழு அகத்தரிப்பு நிகழக்கூடியவாறு அரியக்கோணம் காணப்படுகின்ற அரியங்கள் என்று சொல்லப்படும். முழு அகத்தரிப்பு அரியங்கள் என்று சொல்லப்படும். அதை எழுதி கொள்ளுங்க. முழு அகத்தரிப்பு நடைபெறக்கூடியவாறு முழு அகத்தரிப்பு நடைபெறக்கூடியவாறு அமைக்கப்பட்ட அரியங்கள் முழு அகத்தரிப்பு அரியங்கள் என கூறப்படும். 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 அப்ப எக்ஸசைஸ் ஒன்று போடுங்க. எக்ஸசைஸ். அரியமொன்றின் முறி மேற்பரப்பொன்றில்
அரியமொன்றின் முறி மேற்பரப்பொன்றில் முழு அகத்தரிப்பு நடைபெறுவதற்கு அதன் அரியக்கோணம் கொண்டிருக்க வேண்டிய நிபந்தனையை காண்க. அப்ப ஹெடிங் போட்டிருக்கிறீங்க, முழு அகத்தரிப்பு அரியங்கள். முழு அகத்தரிப்பு முழு அகத்தரிப்பு என்னென்னு பார்த்துட்டோம். அகத்தரிப்பு அரியங்கள். கீழே ஒரு கேள்வி போட்டிருக்கிறோம், என்னென்றால் அதற்கான நிபந்தனை என்ன? அரியங்கள் அதற்கான நிபந்தனை என்பதான் அடுத்த கேள்வி. அப்ப நாங்கள் அதோட படமுண்ட கீறி நிபந்தனை எடுக்க பார்ப்போம். அதற்குரிய படமுண்ட கீறி நிபந்தனை எடுக்க பார்ப்போம். இது அரியம், இது அரியம், இது செவ்வன், 2 செவ்வன், இது படுகதிர். இதுல முறிகதிர், இதுல முறிகதிர், இதுல முழு நடக்க வேண்டும். இதான் எங்களுக்கு இந்த பி என்ற பாயிண்ட்ல என்ன செய்யணும்? முழு நடக்க வேண்டும். அப்ப இதை நாங்கள் தீட்டான்னு போடுவோம் இந்த கோணத்தை. அப்ப இந்த பி என்ற பாயிண்ட் எல்லாம் முழு நடக்க வேண்டும். அதான் இந்த கண்டிஷன். முழு அறியம் என்று சொன்னால் 2வது முகத்துல உங்களுக்கு முழு அகத்தரிப்பு நடக்க வேண்டும். அப்ப முழு அகத்தரிப்பு நடக்க வேணுமாக இருந்தால் எப்ப சாத்தியமாகும் என்பதை பார்ப்போம். அப்ப இதுல நாங்கள் முழு அகத்தரிப்பு நடக்க வேண்டும் என்றால் இந்த முகத்தை நீங்கள் ஆர் என்று போடும். இந்த கோணம் ஆர். தீட்டா எப்ப மினிமம் அடையும்? ஆர் பிளஸ் தீட்டா சமன் உங்களுக்கு தெரியும். ஆரையும் தீட்டாவையும் கூட்டினால் இந்த அரிய கோணத்துக்கு சமனாக வரும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆரையும் தீட்டாவையும் கூட்டினால் அரிய கோணத்துக்கு சமனாக வரும். எப்ப தீட்டா மினிமம் அடையும்? 2ஐயும் கூட்ட அரிய கோணத்துக்கு சமன். தீட்டா குறைய வேணுமாக இருந்தால் ஆறானது கூடும். சரி, ஆர் கூடினாதான் தீட்டா குறையும். ஆனால் ஆறிட மேக்சிமம் எப்ப வரும்? எப்ப வரும் என்றால் எப்ப வரும் என்றால் இந்த ஐ 90 பாயாக இருக்க வரும். ஆர் மேக்சிமம் சமன் சி அவதி கோணம் எப்ப வரும் என்றால் பிரகெட்க போடலாம். ஐ சமன் 90 பாயாக இருக்கும் பொழுது வரும். ஆர் மேக்சிமம் சமன் சி எப்ப வரும்? படத்தை பாருங்க. இது ஐ 90 பாகையாக வரும் பொழுது அமையும். இது 90 பாகையாக இருக்கும் பொழுது ஆர் மேக்சிமம் சமன் சி அவதி கோணம். ஏற்கனவே படிச்சிருக்கிறான். 90 பாகையாக உள்ள பொழுது உள்ள படுகோணம் தான் என்ன சொல்லப்படும்? அவதி கோணம். முறிகோணம் 90 பாகையாக உள்ள படுகோணம் அவதி கோணம் சி என்று படிச்சிருக்கிறான். அப்ப ஆர் மேக்சிமம் சி. எனவே தீட்டா மினிமம் என்னவா இருக்கு? தீட்டா மினிமம் என்னவா இருக்கு? தீட்டா மினிமம் சொல்லுங்க. அப்ப தீட்டா மினிமம் ஆர் கூடும்போது தீட்டா மினிமம் பெறும். அப்ப தீட்டா மினிமம் பிளஸ் ஆர் மேக்ஸுக்கு பதிலாக சி போடும். சி சமன் ஏ. தீட்டா மினிமம் அவ்வளவு. தீட்டா மினிமம் சமன் கொஞ்சம் மேக்ஸ் தான் இருக்கு இல்லையா? தீட்டா மினிமம் சமன் ஏ
மைனஸ் சி. திருப்பி பார், நிறைய படம் கீறி இருக்கிறோம், படுகோணம் ஐ கீட்டி இருக்கிறோம். இதில் ஆறில் முறிஞ்சு டீட்டாவில் படுகு. ஆரையும் டீட்டாவையும் கூட்டினால் ஏக்கு சமன் என்று ஏற்கனவே நிறுவி இருக்கிறோம். இப்போ சமன்பாடை பார்த்தா தெரியுது, ஏ என்பது ஒரு மாறிலி. ஆரையும் டீட்டாவையும் கூட்டும் பொழுது உங்களுக்கு ஏ வரும். எனவே ஒரு நம்பர் குறைஞ்சா மற்ற நம்பர் கூட வரும். அப்ப டீட்டா குறையும் பொழுது ஆர் கூட வரும். அப்ப டீட்டா குறையும் பொழுது ஆர் கூட வரும். ஆர் மேக்சிமம் தான் சொல்லலாம், எங்களால சொல்ல முடியும். ஆர் மேக்சிமம் சமன் சி, அதுக்கு மேல போக முடியாது. எப்ப வரும் ஆர் மேக்சிமம்? ஐ சமன் 90 ரூபாயில வரும். அப்ப மேக்சிமம் வரைக்குள்ள டீட்டா மினிமமா வரும். டீட்டா மினிமம் சக சி ஏக்கு சமன். எனவே டீட்டா மினிமம் சமன் ஏ மைனஸ் சி. அப்ப இதுல முழு அகத்தரிப்பு எப்போதும் நடைபெற வேண்டுமாக இருந்தால் டீட்டா மினிமம் என்னவாக இருக்க வேண்டும்? சியை விட பெரிதாக இருக்குமாக இருந்தே நடக்கும். டீட்டா மினிமமே சியை விட பெருக்கமாக இருந்தால் எல்லா டீட்டா பெருமானங்களும் என்னவா இருக்கும்? ஏனைய டீட்டா பெருமானங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? ஏனைய டீட்டா பெருமானங்கள் எல்லாம் சியை விட பெருசாக இருக்கும். அப்ப டீட்டா மினிமத்தை விட சியை விட டீட்டா மினிமம் பெருசாக இருக்குமாக இருந்தால் எல்லா டீட்டா பெருமானங்களும் சியை விட பெருசாக இருக்கும். அப்ப இதை விளத்தையும் எழுதி கொள்ளுங்க. விளத்தையும் நீங்க எழுதினீங்கன்னா அந்த புருவை நாங்கள் இலவாக பெற்றுக்கொள்ளலாம். விளத்தையும் எழுதுங்க. விளத்தைய படத்தை கீறி ஆர் பிளஸ் டீட்டா சமன் ஏ. டீட்டா குறையும் பொழுது ஆர் அதிகரிக்கும். டீட்டா குறையும் பொழுது ஆர் அதிகரிக்கும். எனவே ஆர் உயர்வடையும் பொழுது டீட்டா குறைவடையும். எனவே ஆர் உயர்வடையும் பொழுது டீட்டா குறைவடையும். டீட்டா குறைவடையும். ஆனால் ஆர் மேக்ஸ் சமன் சி ஆகும். ஆர் மேக்ஸ் உயர்வென்று சொல்லும் பயன்படுத்தலாம். ஆர் மேக்ஸ் சமன் சி ஆகும். எப்பொழுது நடைபெறும்? ஐ சமன் 90 பாகையாகும் பொழுது நடைபெறும். ஐ சமன் 90 பாகையாக உள்ள பொழுது நடைபெறும். எனவே டீட்டா மினிமம் பிளஸ் சி சமன் ஏ. இந்த சமன்பாடை திருப்பி பாய்க்கலாம். எனவே டீட்டா மினிமத்தை நீங்க எழுவாய் மாற்றி இருந்தால் ஏ மைனஸ் சி. ஏ மைனஸ் சி. முழு அகத்தரிப்பு அரியங்களுக்கு போட்டுக்கொள்ளும். இதான் நிபந்தனை. முழு அகத்தரிப்பு அரியங்களுக்கு இதை எழுதி கொள்ளும். இதான் நிபந்தனை. முழு அகத்தரிப்பு அரியங்களுக்கு டீட்டா மினிமம் பெரிது அல்லது சமன் சி ஆதல் வேண்டும். ஏனென்றால் சியை விட டீட்டா மினிமம் கூடுதலாக இருக்குமாக இருந்தால் ஏனைய டீட்டா பெருமானங்களும் கூடுதலாகத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீர்கள், ஆக குறைந்த பெருமானம் 15 என்றால் ஏனைய பெருமானங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? ஆக குறைந்தது இது. ஏனைய பெருமானங்கள் எக்ஸ் 15 விட பெருசு. அப்ப டீட்டா மினிமம் என்று சொல்லப்படுவது ஆக குறைந்தது. ஏனைய பெருமானங்கள் டீட்டா மினிமத்தோட கூட. ஆனால் முழகத்தரிப்புக்கு நாங்கள் என்ன நிபந்தனை போடலாம்னா, டீட்டா மினிமம் ஆனது சியை விட பெரிதாக இருக்குமாக இருந்தால் ஏனைய பெருமானங்கள் என்ன இருக்கும்? சியை விட பெரிதாக இருக்கும். இதன் அடிப்படையில் முழு அகத்தரிப்பு அரியங்களுக்குரிய நிபந்தனையை போடலாம். அப்ப முழு அகத்தரிப்பு அரியங்களுக்கு இந்த நிபந்தனையை போட்டுக்கணும். டீட்டா பெரிது அல்லது சமன் டீட்டா மினிமம் பெரிது அல்லது சமன் சி. சரியா? நீங்க இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுவதன் மூலம் இந்த நிபந்தனையை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிபந்தனையை பெற்றுக்கொள்ளலாம். எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அடுத்த கிரீன் கலர்ல பார்ப்போம். சரி, டீட்டா மினிமத்துக்கு பதிலாக நீங்க ஏ மைனஸ் சி என போடலாம். டீட்டா மினிமத்துக்கு பதிலாக ஏ மைனஸ் சி என போடலாம். டீட்டா மினிமத்துக்கு பதிலாக ஏ மைனஸ் சி என்று போடலாம். ஏற்கனவே வச்சுக்கிறோம். பெரிது அல்லது சமன் சி என்று வரும்.
ஆகவே ஏ பெரிது அல்லது சமன் 2C இதுதான் அந்த நிபந்தனை. இதை பாக்ஸுக்குள்ள போட்டு வை. இதுதான் முழு அகத்தரிப்பு அரியங்களுக்குரிய நிபந்தனையாக இருக்கும். பாக்ஸுக்குள்ள எழுதி வச்சு சியை விட 2C விட 2C விட முறிகோணம் அல்லது அரியக்கோணம் பெரிதாக இருக்குமாக இருந்தால் அந்த அரியம் எவ்வாறு இருக்கும்? முழு அகத்தரிப்பு அரியமாக இருக்கும். முழு அகத்தரிப்பு அரியமாக இருக்கும். அப்ப நாங்க பொதுவாக ஆய்வு கூடங்கள்ல பயன்படுத்தப்படுகின்ற அரியங்கள் முழு அகத்தரிப்பு அரியங்கள் இந்த மாதிரி இருக்கு. ஒரு படங்குறன்னு பார்த்துக்கணும். இரு சமபக்க செங்கோண முக்கோண அரியம், இரு சமபக்க செங்கோண முக்கோண அரியம் பார்த்தமாக இருந்தால் இது 90 பாகை. இரு சமபக்க செங்கோண முக்கோண அரியம் இது 45 பாகை. இது 45 பாகை. இதானே ஏ சமன் 90 பாகை. கட்டாயம் 2C விட கூடதாக இருக்கு. சி நாங்கள் வழி கண்ணாடி முகத்துக்கு அவதி கோணத்தை நாங்கள் காண்பமாக இருந்தால் நீங்கள் பெருமானத்தை மட்டுமே எடுத்து பார்க்கலாம். அந்த பெருமானம் 42 பாகை என்ன வரவன் நினைக்கிறேன். திருப்பி எடுத்து பாருங்க, முந்தி செய்திருக்கிறோம். 42 2ஆல பெருக்குங்க. 42 2ஆல பெருக்கணும் என்ன வரும்? 42 உதாரணத்துக்கு எடுக்கிறேன். அது என்ன பாருங்க. 44 இருக்கலாம், அல்லது 38 இருக்கலாம். உதாரணம் செய்ததற்கா பாருங்க, கணிச்சு பார்க்கலாம். அப்ப 2C 2ஆல பெருக்கும் பொழுது 42 எடுத்தோம்னா 84. 84 விட 90 பெரிதாக இருப்பதனால இந்த அரியம் எவ்வாறு அரியமாக இருக்கும்? முழு அகத்தரிப்பு அரியமாக இருக்கும். அப்ப இந்த நிபந்தனையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நான் கீழே ஒரு எக்ஸசைஸ் மூலம் அந்த இதை நாங்கள் திருப்பி பார்ப்போம். அப்ப திருப்பி இந்த ப்ரூஃபை எடுத்துக்கொள்ளுங்க. தீட்டா பெரிது அல்ல சமன் தீட்டா மினிமம் பெரிது அல்ல சமன் C எனின் அரியம் முழு அகத்தரிப்பு அரியமாக இருக்கும். அப்ப முழு அகத்தரிப்பு அரியமாக எனின் உங்களுக்கு ஏட பெருமானம் எப்படி இருக்கும்? 2C விட பெரிது அல்லது சமனாக இருக்கும். அப்ப உதாரணம் கொண்டு போட்டுக்கொள்ளுங்க. உதாரணம் எக்ஸசைஸ். இரு சமபக்க செங்கோண முக்கோண அரியம். எக்ஸசைஸ் போட்டுக்கொள்ளுங்க. இது சமபக்க செங்கோண முக்கோண அரியம் கண்ணாடியால் ஆக்கப்பட்டது. 1.5 கண்ணாடியால் ஆக்கப்பட்டது. n சமன் 1.5. இது முழு அகத்தரிப்பு அரியமாக தொழிற்படும் என காட்டுக. இது முழு அகத்தரிப்பு அரியமாக தொழிற்படும் என காட்டுக. முழு அகத்தரிப்பு அரியமாக தொழிற்படும் என காட்டு. அப்ப நீங்க காட்ட வேண்டும் என்றால் இதை காட்டினா சரி. ஏ பெரிது 2C என்று காட்டினா சரி. அப்ப ஏ பெரிது 2C என்று காட்ட வேண்டுமாக இருந்தால் சியை கண்டுபிடிக்கும். சி உங்களுக்கு ஏற்கனவே காண தெரியும். சியை எவ்வாறு காணலாம் என்பது திருப்பி இருக்க பார்ப்போம். செய்யாதாக்கள் திருப்பி இருக்க பாருங்க. சியை எவ்வாறு காணலாம்? சியை காண்பதன் மூலம்தான் இதை செய்யலாம். அப்ப சியை ஃபர்ஸ்டா காணுவோம். சியை நீங்க ஃபர்ஸ்டா கண்டமாக இருந்தால் இந்த மாதிரியான அமைப்புல வரும். சி ஏற்கனவே செய்துட்டோம். சி இது 90 வந்து ஐதான ஊடகத்துல போடும். 1 முறிச்சுட்டி 1. சி வந்து அடர்ந்த ஊடகத்துல போடணும். 1.5 1.5. இப்ப சி எப்படி காணலாம்? sin C into sin C ஏற்கனவே செய்துட்டோம். செய்யாதாக்க திருப்பி இருக்க பாருங்க. sin C into 1.5 sin C into 1.5 சமன் 1 into sin 90. 1 into sin 90. எனவே sin C சமன் 1/1.5 1/1.5. இது 3/2 என பெறப்படும். அசமன்
3 2 தலைகீழ் ஆகும் பொழுது 2 3 வரும் 0.6667. C நீங்கள் காணலாம் 667 அட்டவணையில பார்த்துக் கொள்ளுங்க. சைன் அட்டவணையில ஏற்கனவே செய்ததான் திருப்பி பார்க்கிறோம். 667 எங்க இருக்குன்னு பாருங்க. வராதாக்கள் இதை பார்க்கலாம். 667 சைன் அட்டவணையில பாருங்க. 667 66 48 66 48 இருக்குது. 41 பாகை 40 கலை 41 பாகை 66 48 41 பாகை 48 பெருமானம் இருக்குது. 40 கலையில இருக்குது. எங்களுக்கு மேலதிகமாக 67 வரும் பொழுது 58 19 வேணும். அதே லைன்ல நீங்க 19 பார்த்தீங்கன்னா 17 இருக்குது, 20 இருக்குது. 9 கலை போடலாம், 9 கலையும் போடலாம், 8 கலையும் போடலாம். 9 போடுவோம். சரி, 9 போட்டீங்கன்னா 41 பாகை 49 கலை, 41 பாகை 49 கலை. சீர பெருமானம் 41 பாகை 49 கலை. அதை நீங்க சுருக்கினீங்கன்னா அப்படியே விடலாம். 41 பாகை 49 கலை. அப்ப நாங்கள் இந்த நிபந்தனையை காட்டிவிட்டா சரி, இந்த நிபந்தனையை காட்டிவிட்டா நீ சரி. அப்ப இந்த நிபந்தனையை எவ்வாறு காட்டலாம் என்று பார்ப்போம். இந்த நிபந்தனையை எவ்வாறு காட்டலாம் என்று பார்த்தோம் என்றால், இந்த நிபந்தனையை எவ்வாறு காட்டலாம்? இந்த நிபந்தனையை காட்ட விடுமாக இருந்தால் A சமன் 90. இந்த கேள்வியில A சமன் 90, 45 எடுக்கப்படாது. 90 தான் அரிய கோணமாக இருக்கும். 90 நீங்கள் அரிய கோணமாக எடுத்தால் தான் அது முழு அத்தரிப்பு அரியமாக இருக்கும். இந்த 45 நீங்க அரிய கோணமாக எடுக்கக்கூடாது, கூடியால எடுக்க வேண்டும். அவை இதை கூடியால எடுக்கும் பொழுது முறை மேற்பரப்புகள் இதுவும் இதுமாக இருக்கும். இது எடுத்தமாக இருந்தால் இதுவும் இதுமாக இருக்கும். ஆகவே முறை மேற்பரப்புகள் செம்பக்கம் அல்லாத மற்ற மேற்பரப்புகளாக இருக்க வேண்டும். அப்ப A சமன் 90. பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க? 2C காணும். 2C வந்து C கேட்க கண்டுட்டீங்கள். அது 2ஆல பெருக்குங்க. 41 பாகை 49 கலை பெருக்கினீங்கள் என்றால் இது 2ஆல பெருக்குங்க. இது 2ஆல பெருக்கினால் உங்களுக்கு 41 பாகை 49 கலையை 2ஆல பெருக்கினீங்க என்றால் 18 1 மிச்சம் 98 கலை. 98 கலை 82 பாகை 82 பாகை. அது சமன் 83 பாகை எத்தனை கலை? 38 கலை என பெறப்படும். அப்ப 90ஐயும் 83 98ஐயும் ஒப்பிடுங்க. ரெண்டையும் ஒப்பிட்டீங்கள் என்றா சிறிது 90 பாகை. அப்ப ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டீங்கள் என்றா 2C எப்படி வருது? 2C எப்படி வருது? சிறிது A. 2C சிறிது A. அப்ப A பெரிது, 2C விட பெருசு. ஆகவே இந்த அரியம் என்ன அரியமாக தொழிற்படும்? என்ன அரியமாக தொழிற்படும்? சொல்லுங்க அப்பம் இருக்கா? இந்த அரியம் என்ன அரியமாக தொழிற்படும்? என்ன அரியமாக தொழிற்படும்? சொல்லுங்க அப்பம். முழு அகத்தரிப்பு அரியமாக தொழிற்படும். அப்ப A சமன் A வந்து 2C விட பெரிதாக இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு முழு அகத்தரிப்பு அரியமாக தொழிற்படும். நியூ பேஜுக்கு போகும். அப்ப இவ்வளவு தான் அந்த பகுதி. அப்ப நாங்க அடுத்த பார்க்க போறோம்னா அடுத்த ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. முழு அகத்தரிப்பு அரியங்களில் முழு அகத்தரிப்பு அரியங்கள் படங்கள் உங்களுக்கு தேவைப்படும். எக்ஸாம் MCக்குள்ள கேட்டு வரப்படும். உடனடியாக நீங்கள் அதை தெரிந்திருந்தால் உடனே கீறக்கூடியதாக இருக்கும். சரியா? முழு அகத்தரிப்பு அரியங்களில் கதிர்களின் பாதை. அப்ப முழு அகத்தரிப்பு அரியம் பொதுவாக என்னவாக இருக்கும்? அது உங்களுக்கு தெரியும். அதை எழுதுங்க. முழு அகத்தரிப்பு 5 நிமிஷம் இருக்கிறது.
முழு அகத்தரிப்பு அரியங்கள்ல கதிர்களின் பாதை என்பது ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. முழு அகத்தரிப்பு அரியங்கள்ல கதிர்களின் பாதை. அப்ப கீழே எழுதி கொள்ளுங்க. முழு அகத்தரிப்பு அரியங்கள் பொதுவாக இரு சமபக்க செங்கோண முக்கோண அரியமாக காணப்படும். இரு சமபக்க செங்கோண முக்கோண அரியமாக காணப்படும். அப்ப நாங்கள் முதலாவது கதிரை கிரிப்பாப்போம். முதலாவது இரு சமபக்க செங்கோண முக்கோண அரியம் என்ற கிரிப்பாப்போம். ஒவ்வொரு படத்திலே கிரிப்பாப்போம். இப்ப இது ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோண அரியம். இப்ப இது 90 பாகை. நான் சமனெல்லாம் குறிக்கல என்ன மாதிரி கதிர்கள் அமைய போகுதுன்னு பார்ப்போம். முதலாவது கதிர் இப்படி அனுப்பினா என்ன மாதிரி இருக்க கீழப்பார். இந்த மாதிரி அனுப்பினா என்ன நடக்கும்? இந்த மாதிரி ஒரு கதிரை அனுப்பினால் எப்படி போகும் என்று கீழப்பார். இந்த மாதிரி ஒரு கதிரை அனுப்பினா என்ன நடக்கும்? அப்ப இந்த மாதிரியான கதிரை அனுப்புவமாக இருந்தால் இது டிரெக்டாக உள்ளே போகும். ஏன் டிரெக்டாக உள்ளே போகும்? இதுல முறிவு நடக்காது, நேரடியாக உள்ளே போகும். இவ்வளவு 45 பாகை, இவ்வளவு 45 பாகை, இவ்வளவு 45 பாகை. அப்ப இது 45ஆக இருக்கும். இதுல ஒரு செவ்வன கீறுவோம். இதுல ஒரு செவ்வன கீறினால் இது 45 பாகை, இது 45 பாகை. நீங்க அவதி கோணம் கண்டிருக்கிறீங்கள் 42 பாகை வந்தது பாருங்க. கண்டிருக்கிறீங்க அவதி கோணம் கண்டிருக்கிறீங்க 42 பாகை வந்தது. அப்ப 42 பாகை வந்து 48 பாகை நினைக்கிறேன். எவ்வளவு வந்தது? அவதிக்கோணம் உங்களுக்கு 42 பாகைன்னு வந்தது. முந்தி நீங்கள் செய்ய பார்த்துருப்பீங்க. முந்தி வந்தபடி இருக்க பார்த்துக்கொள்ளுங்க. அவதிக்கோணம் 42 பாகை வந்த ஞாபகம் இருக்கு. 42 பாகை. அப்ப இதுல வந்து அவதிக்கோணத்தை விட இது 45 பாகை அவதிக்கோணத்தை விட கூடுதலாக இருக்கு. எனவே இதுல என்ன செய்ய வேண்டாம்? முழு அகத்தரிப்பு நடக்கும். முழு அகத்தரிப்பு நடக்கும். அப்ப அம்புக்குறி இப்படி வரும். இதுல முழு அகத்தரிப்பு நடக்கும். இதுல முழு அகத்தரிப்பு நடக்கும். திருப்பி இதுல ஒரு செவ்வன் கருவமாக இருந்தால் இதுலயும் முழு அகத்தரிப்பு நடக்கும். அது இப்படி வரும். இப்படி வந்து இதுல மீளமும் 90 பாகையான படுவதனால கதிர் இப்படி வரும். அப்ப இந்த படங்கள் ஞாபகம் இருக்க வேண்டும். இது முதலாவது படம். முதலாவது படம் முழு அகத்தரிப்பு அரியங்கள்ல இதே மாதிரியான படம் பெறும். அப்ப இதே மாதிரியான படத்துல பார்த்தமா இருந்தால் படுகதிர் இவ்வாறு போக வேண்டிய சந்தர்ப்பத்துல எவ்வளவு பாக திரும்பி இருக்கு, எத்தனை பாக திரும்பி இருக்குன்னு பாருங்க. இப்படி போக வேண்டிய கதிர் இப்படி வரும். எத்தனை பாக திரும்பி இருக்கு? இப்படி திரும்பினா 90, இப்படி திரும்பினா 90 பாகை, இப்படி திரும்பினால் 180 பாகை. ஆகவே தீட்டா சமன் விலகல் வந்து 180 பாகை. இந்த படத்தை கிரிப்பட்டு விலகலை போட்டுக்கணும். விலகல் சமன் 180 பாகை என்று போட்டுக்கணும். இந்த படத்தை கீறிட்டு நீங்க விலகல் 180 பாகை என்று போட்டுக்கொள்ளுங்க. இனி அடுத்த படத்துக்கு போகும். இரண்டாவது படம். இரண்டாவது படம் இரண்டாவது படம் ஒவ்வொரு படத்தையும் ஞாபகம் வச்சிருக்கோம். டெஸ்ட்டுக்கு வரும் பொழுது கீறக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவது படம் இந்த மாதிரி இருக்கு. நீங்களா யோசிக்கிறப்ப இப்படி இருக்கு. 2 கதிர்கள். இந்த கதிர்கள் எவ்வாறு போகும் என்று அங்கே கீறப்பார். 2 கதிர்கள். இந்த கதிர்கள் முறிவின் பின்னர் எவ்வாறு போகும் என்பதுதான் கேள்வி. இது 90 பாகை. எவ்வாறு போகும்? அப்ப இதுல என்ன நடக்கும் என்றால் ஒரு 7, இதுல ஒரு 7, இதுல முறிவு நடக்கும் இப்படி வரும், இதுலயும் முறிவு நடக்கும் இப்படி வரும், சமாந்திரமா வரும் தமக்குள்ள. இந்த கோணங்கள் சமனாக இருப்பதனால சமாந்திரமாக வரும். இதுல 7, இதுல 7, இதுல முழு அகத்தரிப்பு நடக்கும். செய்து பார்க்கலாம். இது 45. இந்த இது உங்களுக்கு வந்து 45 விட கூட கோணத்துல படுவதனால இதுல முழு அகத்தரிப்பு நடக்கும். இங்க எப்படி வரும்? இப்படி வரும். இதுல செவ்வன கீறி, இதுல செவ்வன கீறினால் திருப்பி இப்படி போகும், இப்படி போகும். ஆகவே இதுல அம்புக்குறி நீங்கள் ஒரு அம்புக்குறி, இதுல 2 அம்புக்குறி போடும். இந்த 2 அம்புக்குறி இവിടുന്ന് மேல வரும், ஒரு அம்புக்குறி கீழே வரும். 2 அம்புக்குறி இவிடத்து மேல வரும், ஒரு அம்புக்குறி கீழே வரும். 2 அம்புக்குறி இவிடத்து மேல வரும், ஒரு அம்புக்குறி கீழே வரும். 2 அம்புக்குறி இவிடத்து மேல வரும், ஒரு அம்புக்குறி கீழே வரும். 2 அம்புக்குறி இவிடத்து மேல வரும், ஒரு அம்புக்குறி கீழே வரும். 2 அம்புக்குறி இவிடத்து மேல வரும், ஒரு அம்புக்குறி கீழே வரும். 2 அம்புக்குறி இவிடத்து மேல வரும், ஒரு அம்புக்குறி கீழே வரும். 2 அம்புக்குறி இவிடத்து மேல வரும், ஒரு அம்புக்குறி கீழே வரும். 2 அம்புக்குறி இவிடத்து மேல வரும், ஒரு அம்புக்குறி கீழே வரும். 2 அம்புக்குறி இவிடத்து மேல வரும், ஒரு அம்புக்குறி கீழே வரும். 2 அம்புக்குறி இவிடத்து மேல வரும், ஒரு அம்புக்குறி கீழே வரும். 2 அம்புக்குறி இவிடத்து மேல வரும், ஒரு அம்புக்குறி கீழே வரும். 2 அம்புக்குறி இவிடத்து
படத்தை நீங்க வெவ்வேறு கலரை பாய்க்கலாம். உங்களுக்கு ப்ளூ வந்து அரியத்தை காட்டியிருக்கிறோம். வேற கலர் பாய்க்கிறேன் இன்னும் கிளியராக இருக்கும். வேற கலரை பாய்க்கலாம். இதுக்கு வேற கலர் பாய்க்கிறேன்னால் இப்படி வரும், இப்படி வரும், இதுக்கு இப்படி வரும், இதுக்கு இப்படி வரும். ஆகவே இதுல என்ன தெரியுது? என்ன தெரியும்? மேலே போற கதிர் கீழே வருது. இந்த மேல இருக்கிற கதிர் படத்தை பாருங்க, இது மேல இருக்கிற கதிர் கீழே வருது, கீழே வருது. கீழே இருக்கிற கதிர் மேலே வருது. அவ்வாறான சந்தர்ப்பம் ஒன்றை பெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அரியத்தை இவ்வாறு செட் பண்ணலாம். அதாவது பொருள் இப்படி பொருள் இருக்குமாக இருந்தால், அங்கால பக்கம் கண்ணை வைத்து பார்ப்பமாக இருந்தால் பொருள் இப்படி இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கு. மேலென்றால் மேலே இருக்கிற கதிர் கீழே வருது, கீழே இருக்கிற கதிர் மேலே வருது. எனவே உங்களுக்கு தலைகீழான பிம்பம் என்ன செய்யப்படும்? நிமிந்ததாக மாற்றப்படும். நிமிந்த பிம்பம் தலைகீழானதாக மாற்றப்படும். சரியா? இன்னும் 2-3 படங்கள் இது சம்பந்தமாக இருக்குது. அடுத்த கிளாஸ் என்றால் மண்டே அடுத்த கிளாஸ் 9 o'clock அளவுல மீண்டும் சந்திக்கலாம். இன்னும் 2-3 படங்கள் கீற வேண்டி இருக்குது. இப்ப அடுத்த பாடம் தொடரப்பட இருப்பதனால இத்துடன் நிறுத்திக் கொள்கின்றேன். மீளவும்